ஐயா வாத்தன் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா இறுதியா மீனராசி நேயர் அவங்களுக்கான குணான் செய்து மறைந்திருக்கும் கடைசி ஒட்டுமொத்த வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு சொல்வீங்க. கண்டிப்பா மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். 11 ராசிகளை பத்தி சிறப்பா பார்த்துட்டோம். நல்ல வரவேற்பு. எல்லாமே 1 lakh வியூஸ்க்கு மேல போயிருக்கு. பார்வையாளர்களுக்கு தான் நன்றி. என்னை விரும்பி பார்க்குறாங்க. நல்லா போயிருக்கு. அப்போ இப்போ மீனத்தை பற்றி பேசிடுவோம். மீனராசிக்காரங்க கோவிச்சக்கூடாது. அது இறுதியான ராசி இல்லை, உறுதியான ராசி மீனம். ஏன்னா ராசிநாதன் குரு. யாருக்கெல்லாம் உங்கள் ராசிநாதன் குரு சூரியன் செவ்வாயாக வர்றாங்களோ, உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியன் செவ்வாய் குரு உட்கார்றாங்களோ அவங்க எல்லாமே உறுதியானவர்கள். ஒரு நோய் வந்தாலும் பார்த்துடலாம், சரி பண்ணிடலான்னு ஒரு தெம்பு இருக்கும். ஒரு கடன் வந்தாலும் கட்டி அடைச்சிடலாம் அப்படிங்கிற தெம்பு இருக்கும். ஒரு வழக்கு வந்தாலும் பார்த்துடலாம் அப்படிங்கிற தைரியம் இருக்கும். இது எல்லா ராசிக்கும் வந்துடாது, மீன ராசிக்கு வரும். ஏன்னா மீன ராசி இறுதியான ராசிங்கிறத விட இருக்கிறதுலயே 12வது ராசி. 12ஆம் இடம்ங்கிறது சாதாரண இடம் இல்லை. கடைசியா நம்ம மோட்சத்துக்கு போவோமா இல்லையானா மீனம் தான் சொல்லும். எப்படி? அப்ப நீங்க மீனத்துல பிறந்துட்டீங்க, உங்களுக்கு மோட்சம் உண்டு, அவ்வளவுதான். மீனராசியில பிறந்துட்டாலே மோட்சம் உண்டு, எழுதி கொடுத்துடலாம். 12வது ராசி 12ல கேது இருந்தா மோட்சம் உண்டுங்கிறது ஒரு கதை, அது வேற, அது கணக்கு வேற. 12ஆம் இடமே மீனமா வந்தா அது மோட்சம் உண்டுங்கிறது வேற. யாருக்காவது 12ல குரு இருந்தாலும் மோட்சம் உண்டு. உங்க லக்னாதிபதி 12ல இருந்தாலும் மோட்சம் உண்டு. நிறைய இருக்கு. அப்ப 12ஆம் இடம்ங்கிறது மோட்சம். சமுத்திரம், கடல் ராசி. 12ஆம் இடத்துல குருவோட நட்சத்திரம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. கிட்டத்தட்ட பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதம் இருக்கும். மொத்தம் 9 பாதம் அங்க வந்துடும். அப்ப குரு சனி புதன் சேர்க்கை. இப்ப மீனராசியில யாரு பிறந்தாலும் குழந்தைகளால் கவலை உண்டு, குழந்தைகளை நினைத்து கவலை உண்டு அப்படிங்கிறது ஒரு கணக்கு. டாக்குமெண்ட், ரெக்கார்ட் ஒர்க், ஆதார், பேன், எந்த ரெக்கார்ட் ஒர்க் சர்டிபிகேட்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு பிழை திருத்தம் வராத மீனமே இருக்காது. பிழை திருத்தம் மீனத்துக்கு மேக்சிமம் நாய்க்கடி உண்டு. எப்படி? 4ஆம் அதிபதி அங்க நீசமாகறான்ல, 4ஆம் இடம் தான் வளர்ப்பு பிராணி. எல்லாமே லாஜிக். எதனாலேன்னு கேட்டது சூப்பர், என்ன மக்களுக்கு தெரியணும். அப்போ மீனம் ராசியில உச்சமடைகிறவர் சுக்கிரன். இவங்க பாருங்க, நல்லா குளிச்சு பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சுட்டு நல்ல துணிமணி போட்டு பவ்யமா நல்லா நீட்டா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. மீன ராசிக்காரங்க உணவு பிரியர்கள். உணவு பிரியர்கள்னா சாதாரண உணவு பிரியர்கள் இல்லை. இளநீ குடிச்சா கூட 3 இளநீ 4 இளநீ குடிக்காம இருக்க முடியாது. அதை சாப்பிடணும். நாளைக்கு கிடைக்கிற பொருளுங்க விட்டுருங்க, அதெல்லாம் முடியாதுங்க. ஒரு 20 போண்டா, 15 வடை, 27 லட்டு, ஒரு 4 இளநீ, 40 பாயாசத்தை போட்டோம்னா தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் சாமி அப்படின்னு அது மீனம். சாப்பிட்ட மாதிரி இருக்கு சாமி, கொஞ்சம் லேசா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்குங்க, இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு அப்புறம் பார்த்துக்கலாமுங்க அப்படின்னு மீனம். இது சுக்கிரன் உச்சமாவதால் சுகபோகமா ஆள்றதே சாப்பிட்றதாங்க சாமி. ராசிநாதன் குரு ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சம், 11ஆம் இடத்தில் நீசம். குழந்தைக்கு பிறந்த பின்பு புகழ் பெயர் வளர்ச்சி. குழந்தைக்கு பிறந்த பின்பு மூத்த சகோதர சகோதரிகளால் நிம்மதி இல்லை. நண்பர்களால் பணத்தை இழந்த மீனம் நிறைய. நண்பர்களால் இழந்த மீனம் நிறைய இருக்கு. ஏன்னா 11ஆம் இடம் நண்பன், அங்க போய்தான் குரு நீசமாகறான். அப்ப அங்க நண்பர்களால பணத்தை இழந்துருவாங்க. பேராசைப்பட்டு சக்திக்கு மீறி எதையாவது பண்ணி பணத்தை இழந்துருவாங்க. 11ஆம் இடம் ஆசை, அபிலாசைகள். 11ஆம் இடத்துல குரு நீசமாகிறார். இவங்களுக்கு எப்பவுமே கௌரவ பயம் இருக்கும். எங்காவது பேரு கெட்டு போயிருமோ, நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோ, நாணயத்தை காப்பாற்ற முடியாம போயிருமோ. ரொம்ப கீழ்நிலையிலிருந்து ஒன்னும் இல்லாம மேல வந்தது பூரா மீனம். இவங்க வம்சாவளியில யாருக்காவது வலிப்பு நோய் இருக்கும், ஃபிட்ஸ், வெரிகோஸ் வெயின், நரம்பு புடைச்சுக்கிறது இருக்கும்.
வெரிகோஸ் வெயின் நரம்பு. தலையில் அடிபட்டவர்கள் உண்டு மீனராசியில் யாராவது பிறந்தா. அங்க குரு நட்சத்திரம் இருக்கா, சனி நட்சத்திரம் இருக்கா, அது ஒரு தர்மகர்மாதிபதி யோகம். புகழா இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. மரியாதை இருக்கணும், குடும்பத்துக்குள்ள எனக்கு ஒரு மரியாதை வேணும், காசு வேணுமெல்லாம் அப்புறம் தான், எனக்கு ஒரு மரியாதை கிடைச்சா சூப்பர் அப்படின்னா மீனம். அப்படின்னு மீனம் வந்து சுக்கிரனோட உச்சமடைகிற வீடு. அதனால அவங்க வீட்டுல யாராவது லட்சுமின்னு பேருடையவங்க இருப்பாங்க. ஜெயலட்சுமி, விஜயலட்சுமி, பாக்கியலட்சுமி, சந்தான லட்சுமி, வீரலட்சுமி, இப்படி லட்சுமி பெயருடையவர்கள் குடும்பத்தில் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாவது வந்துடுவாங்க. ஆமாம், குரு சனி அங்கே சேர்ந்துருக்கிறதுனால கோபாலன், சீனிவாசன், பெருமாள், நாராயணன், கோவிந்தராஜ், ஜெயராமன், அதே போல தாமோதரன், இந்த பேருடையவங்க இருப்பாங்க. இது வந்து சனி குரு சேர்க்கைக்கு. இது வந்து நெல்லை கே வசந்தன் ஐயாவோட கான்செப்ட். என்கேவி சிஸ்டம் இருக்குல்ல, அதுல பேர் எடுத்தது அவங்க தான். பேர்களை எப்படி எடுத்து சொல்லணும்னு சொல்லி கொடுத்தது அவங்க தான். ஏன்னா இந்த பெருமை அவங்கள தான் சார். எனக்கு இதை பத்தி தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கலைங்க, எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தது. அப்போ இந்த இடத்துல என்கேவி ஐயாவை நினைக்கிறேன் பாருங்க. அப்ப குரு சனி சேர்ந்திருக்கிறதுனால அது மீனம் வந்து மீனாட்சி வீடு. குரு சனி சேர்ந்தா சுந்தரர், சுந்தரமூர்த்தி. அப்போ நீங்க எப்பவுமே மதுரை மீனாட்சி வழிபாடு பண்ண பண்ண உங்க கஷ்டம் பூரா கரைஞ்சு போயிடும். கஷ்டம் பூரா எஸ். குரு உரைச்சுவீங்கய்யா. இப்போ தனுசும் குரு விடுதீங்க, மீனமும் குரு விடுது. இந்த 9ஆம் ஸ்தானமும் 12ஆம் ஸ்தானம் சொல்ல வருது ஐயா. 12 மோட்சம், 9 பெயர் புகழ். நீ வாழ்ந்து முடிச்சு நீ கடைசிக்கு எங்க போவ? மோட்சத்துக்கு தான் போவ. அதைத்தான் அந்த குரு வீடு சொல்லுது. தனுசு வந்து கோயமுத்தூர் வடக்கு, கோயமுத்தூர் பொதுவா, சத்தியமங்கலம், ஈரோடு, பண்ணாரி, இதெல்லாம் தனுசு. மீனம் வந்து மதுரை, ராமேஸ்வரம், வடமதுரை, மானாமதுரை, இதெல்லாம் மீனம். ஒவ்வொரு 12 ராசி கட்டத்தையும் ஊரா பிரிச்சிருக்காங்க. 12ஆம் வீடா பூவாமே தேர்ந்தெடுத்து போட்டுருக்காங்கன்னா ஏதோ சுவாரஸ்யமான விஷயம். 12வது வீடு குருங்க. அது குரு நட்சத்திரமே அங்க இருக்குது, புரட்டாதி இருக்கு, சனி அங்க இருக்காரு, சனி கர்மகாரங்க. கடைசியா மோட்சத்தை சொல்லுது 12வது வீடு. அங்க வந்து சுக்கிரன் உச்சமாய் புதன் நீசமாயிடுறாரு. கடைசியா சுயநினைவுல இழந்துதானே இறக்குறோம். சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறோம். அப்புறம் எமன் வந்துட்டாரு, வாங்க எமனே அப்படின்றா இறக்க போறோம் இல்லையே. புத்தி சுவாதீனமாகி சுயநினைவு இழந்து தான் யாருன்னே தெரியாம தான் மரணம் ஆகும் நிறைய பேருக்கு. அந்த மரணத்தை கண்ணு முன்னாடி பார்க்குற கொடுமை இருக்கே, எதிரிக்கு கூட வரக்கூடாது. வாழ்ந்தவங்க நம்மளை விட்டு பிரியும் போது இருக்கிற வேதனை இருக்குல்ல சார், சொல்லி மாளாது. கடைசியா இறைவன் வந்து கடைசியா செக் பாயிண்ட் எங்க வச்சிருக்கான் பாரு. பிறக்கும்போது தொப்புள் கொடியை வெட்டி விட்டுட்டு தான் வா பூமிக்குன்னு கூப்பிடுறான். போகும்போது அண்ணா கொடியை வெட்டி விட்டுட்டு தான் அனுப்புறான். எப்படி? கண்ணதாசன் அருமையா பாடிட்டார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். கடைசி வரைக்கும் யாரும் இல்லை. முன்னோர்கள் வந்து நம்ம குடும்பத்தை பத்தி சந்தோஷப்படுற விஷயமே என்னன்னா, ஒரு விசேஷம் நோம்பி நொடினா எல்லாரும் வந்து தலைவாழலை போட்டு சாப்பாடு செஞ்சு ஒற்றுமையை உட்காந்து அண்ணன் தம்பி தங்கச்சி இந்த குடும்பம் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடணுங்கிறது அவங்களோட ஆசை. அதனால தான் அவங்க நினைவு நாள் அன்னைக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு சோறு போடுறோம். நம்ம அவங்க நினைச்சதுக்கு அந்த எண்ணத்துக்கு உணர்வுகளுக்கு கொடுக்குற மரியாதை தான் அந்த திதி தர்ப்பணமே. எப்படி பாருங்க, அதுதான் தமிழரோட பண்பாடு. எந்த ஒரு விஷயத்தை நம்ம தமிழர்கள் செஞ்சாங்கன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும், 1000 அர்த்தம் இருக்கும். வாசப்படியில மஞ்சள் தடவுறாங்கன்னா சும்மா இல்லை, வேப்பலையை சொருகி வைக்கிறாங்கன்னா சும்மா இல்லை, மா இலை தோரணம் கட்டுறாங்கன்னா சும்மா இல்லை, வாழை இலையை கட்டி ஒரு விசேஷத்துக்கு வைக்கிறாங்க, பச்சை பந்தல் போடுறாங்கன்னா சும்மா இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அங்க கிரகமும் உள்ள வந்துடும். அப்போ ராசியாதிபதி குரு 5ல் உச்சம். அப்ப ஆன்மீகம் தான் இவங்க உயிர், குழந்தைங்க தான் இவங்க உலகம், குழந்தைகளுக்காக வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இதுல எப்பவுமே 2வது குழந்தை, ரெண்டாவது குழந்தையோட வாழ்க்கையில ஒரு கசப்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த மீனராசியில பிறந்தா இல்ல 2வது குழந்தையே எங்களுக்கு இல்லை சார், ரொம்ப லேட்டா கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. 2வது குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு 2ஆம் இடமான செவ்வாய் வீடு மேசத்துல தான் சனி நீசமாகிறாரு. அப்ப பல்லு பிரச்சனை,
கண் பிரச்சனை, தூக்கமின்மை, மன அமைதி கெடுறது, மருந்து மாத்திரை எடுத்துக்கிற மாதிரியான அமைப்பு. அப்ப 3ஆம் இடமான சுக்கிரன் வந்து முயற்சி ஸ்தானாதிபதி, அவரே ராசியில் இருக்காரு. அப்ப இவங்க எல்லாமே சுய முயற்சியால் முன்னேறியவர்கள், வளர்ச்சி அடைந்தவர்கள். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பாசத்துக்கு இவங்க ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க. ஐயோ இவங்க இல்லாம நம்ம வாழ முடியாது. இளையவர்கள் தம்பியோ தங்கச்சியோ இருந்தா இவங்களுக்கு கசப்பு அதிகம், ரொம்ப கசப்பா இருக்கு உறவு. இவங்களுக்கு கொஞ்சம் பேராசை அதிகம்தான், பிரம்மாண்டமா தான் திங்க் பண்ணுவாங்க, சிம்பிளா பண்ண மாட்டாங்க. அது குணம். ஏன்னா அஷ்டமாதிபதி ராசியிலேயே உச்சமாகிறார். ஆனா நாளுக்குடையவன் புதன் நீசம். இவங்க அம்மாவுக்கு ஹெல்த் பாதிக்கும், ஹெல்த் பாதிச்சு ஏதாவது ஆகும். அம்மாவோட திருமண வாழ்க்கை இருக்கு பாருங்க, அம்மா அப்பா ஒட்டாம தான் வாழ்ந்துருப்பாங்க, நிம்மதி இல்லாம இருக்கும். ஏதோ ஓடிட்டு இருக்கு சார், ஆவரேஜா போயிட்டு இருக்குங்கிற லைஃப். 3ஆம் இடத்துல 5 குடையும் உச்சமாகறான். இவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இடம் மாறி புகழடைஞ்சு முன்னேறுவாங்க. 3, 5, 9 தொடர்பு. அதே போல 3, 5, 9 தொடர்பு. இவங்களுக்கு எங்க வீடு அமைஞ்சாலும் கோயில் பக்கத்துல வீடு அமையும். இல்ல ஸ்ட்ரீட் பேரு நாராயணா ஸ்ட்ரீட், பிள்ளையார் ஸ்ட்ரீட்னு வந்துடும். பக்கத்துல ஆன்மீகவாதிகள் குடியிருப்பாங்க, யோகா சென்டர் இருக்கும், பள்ளிக்கூடம், டியூஷன் சென்டர், ஜோதிடரா கூட இருக்கலாம். இதெல்லாம் பக்கத்துல வந்துடும். 5ஆம் இடம் இல்லையா, 5 குடை வந்தா 3ல உச்சமாகறான். நேரம் 9ஆம் இடத்தை பார்க்கறான் சந்திரன். 5, 3, 9. இவங்க குடும்பத்துல அரசு பணியில் இருந்தவங்க, அரசியல்வாதிகள், அரசாங்க வேலை பார்த்தவங்க கூட இருப்பாங்க. ஏன் அரசியல் தொடர்பு இருக்கிறவங்க கூட இருப்பாங்க. எங்க குடும்பத்துல அவர் ஒரு அரசியல் தலைவரோட இருந்தாரு, இங்க இருந்தாரு, அவங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி லைஃப். இப்படி எல்லாம் வாழ்ந்திருப்பாங்க. பரம்பரையில யாராவது புகழ் மிக்கவங்களும் இருப்பாங்க. 4ஆம் இடம் புதனோட வீடு. ஏதாவது எப்பவுமே வீடு கார்னர்ல அமையும், பூங்கா பக்கத்துல அமையும். இவங்க வீட்டுல ஒரு ஊஞ்சல் இருக்கும், நஞ்சை புஞ்ச நிலங்கள் பக்கத்துல இருக்கும். டெட் எண்ட்ல இருக்கிறேன் சாரும்பாங்க, கார்னர்ல இருக்கிறேன் சாரும்பாங்க. வளைஞ்சு வளைஞ்சு போகுது சார் எங்க வீட்டுக்கு தடம், அங்கதான் கடைசியா இருக்கிறோம் சார், அப்படிதான் சார் நாங்க வாழ்றோம், இப்படிதான் இருப்பாங்க. 4வது வீடு புதனோட வீடு. 5வது வீடு சந்திரனோட வீடு. எப்பவுமே குழப்பவாதிகள், மனாமீதி. 5 கூடவும் 9ல் நீசமாகறான். அப்ப அப்பானால பிரயோஜனம் இருக்காது. ஆனா அப்பா புகழா இருந்திருப்பாரு, ஆனா அப்பானால பிரயோஜனம் இல்லை. மீனராசியில யாரு பிறந்தாலும் தந்தையினால பிரயோஜனம் இல்லை. சுயமா உழைச்சு 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 மேடேறினவங்க, முன்னேறினவங்கள மீனராசிக்காரங்க. ஆனா விசுவாசத்தின் மறு உருவம் மீனம். எப்படி விசுவாசம்னா மீனம் தான். ஒருத்தர் நினைச்சதை செஞ்சதை நினைச்சு பார்த்து அவங்களுக்கு நன்றியோட ஒருத்தர் வாழ்றவங்க இந்த பூமியில் இருக்காங்கன்னா மீனராசிக்காரங்க. அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க. இது ரொம்ப நல்ல விஷயமும் கூட. அப்போ சொல்லுவாங்களே, பார்த்து போயிருங்க, கௌரவமா இருங்க, ஒருத்தர் வந்து சொல்றத போனீங்கன்னா அடிவு இங்க இதாகும், அதாவது சொல்லிட்டே இருக்கிற காரணம் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க, கை போயிட்டே இருப்பான். அது அவங்க வந்து ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, ஒருத்தருக்கு ஏதாவது ஒண்ணு ஆகுதுன்னா இவங்களை பார்த்துட்டு தாங்க முடியாது. அவங்களுக்கே பிரச்சனைனா தாங்கிக்குவாங்க, கூட இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்களால தாங்க முடியாது. ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா 4 நாளைக்கு தூங்க மாட்டாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா 10 நாளைக்கு தூங்க மாட்டாங்க. அப்படி 6வது வீடு சூரியனோட வீடு. அரசியல் அரசாங்கத்தை எதிர்ப்பு பகையாக்கி ஒரு கவுன்சிலரே இருக்கிறாரு, சண்டை போட்டு பகை பண்ணிக்க கூடாது. பகை பண்ணிக்கிறது நல்லதில்லை. அரசியல் அரசாங்கத்தை பகைச்சிக்க கூடாது. மீனராசிக்காரன் அரசு வேலை சிலருக்கு கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அப்படியெல்லாம் படிக்க வைக்கும். லோன் கிடைக்கும், கேட்ட உடனே லோன், கவர்மெண்ட் பேங்க்ல லோன் எல்லாம் வாங்கிக்கலாம், கிடைக்கும். ஏதாவது ஒரு மெடிக்கல் செக்அப், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா போனாலும் ரெடியாகி வெளியே வந்துடுவாங்க மீனராசிக்கு. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. சில நேரங்கள்ல அப்பா வழி சொந்தங்களே உங்களுக்கு எதிரியே மாறிடும். சித்தப்பா சித்தப்பா குழந்தைங்க, பெரியப்பா பெரியப்பா குழந்தைங்க, அத்தை அத்தை உறவு, இதெல்லாம் கசப்பா இருக்கு, நல்லா இல்லை. இவங்க மீனராசிக்காரங்க தான் மகள் அல்லது மகன் நல்லா இருக்கணும், ஜெயிக்கணும், முன்னேறணுங்கிற ஆசையோட வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு குழந்தை தான் உலகம். தனக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்லைனால என் குழந்தை சௌரியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா மீனம். இது ரொம்ப நல்ல விஷயம். நண்பர்களால் ஏமாறாத மீனமே கிடையாது. சில நேரத்துல இவங்களுக்கு மன அமைதி கட்டுக்கிட்டே இருக்கும், குழப்பமா இருக்கும். அப்புறம் ஒரு ஞானம் பிறந்து ஒழுக்கம் ஆயிட்டாங்கன்னு வைங்க, இவங்க வாட்டுக்கு இவங்க வேலையை பார்த்து போவாங்க, யாரு வந்தாலும் தடுக்க முடியாது. அப்படியான ஒரு அமைப்பு. கண்டிப்பா மீனராசிக்காரங்களுக்கு யாருனாலும் சரி, அவங்களுக்கு சொத்து, வீடு, இடம், நில, வாகனம் அமைஞ்சே தீரும்.
அவங்க அமையாம வாழவே முடியாது வாழ்க்கையில். ஏன்னா சுக்கிரன் உச்சமாகறான்ல, அவன் சொகுசை கொடுப்பான்ல, கொடுக்காம போக மாட்டான். அதே போல 7ஆம் இடம் பாதகம். ஒன்று வீட்டுக்கார் சரியில்லை, இல்லை மனைவியினால நிம்மதி இல்லை, இல்லை ஏதாவது சண்டை வந்துக்கிட்டே இருக்கு, திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படி ஒரு மைனஸ் இருக்கும். நண்பர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க, நிரந்தர நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. வாடிக்கையாளர்களும் மாறிக்கிட்டே இருப்பாங்க, நிரந்தர வாடிக்கையாளர்கள் இருக்க மாட்டாங்க. வாடிக்கையாளர் இல்லாமையும் இருக்க மாட்டாங்க, வாடிக்கையாளர் இருக்க மாட்டாங்க. ராசியில தான் 7 குடைவன் நீசமாகறான். அப்ப மீன ராசி கல்யாணம் பண்ணிட்டு வந்தா ஒரு தோல்வி, ஒரு இழப்பு, ஒரு சொத்துக்கள் இழந்தது எல்லாத்தையும் இழந்து அப்புறம் முன்னேறும், ஒரு வளர்ச்சி. இவங்க வாழ்றதுக்கு, வாழ்வில் முன்னேறுவதற்கும் போராடி கொண்டே இருக்கிறார்கள். போராடாத மீனமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம், அங்க சனி உச்சமாகறான். அப்ப தீர்க்காயில் தப்பில்லை, தீர்க்காயில் உண்டு. அதே போல லாபாதிபதி 2ஆம் இடத்துல நீசமாகறதுனால பொருளாதாரத்தை மிச்சம் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு விரயம், பொருளாதார விரயமே இருந்துட்டே இருக்கும். இப்ப 8ல் சனி உச்சம், சூரியன் நீசம். அப்ப அப்பானால பிரயோஜனம் கம்மி அப்படின்னு ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு என் ரேஞ்சே வேறேன்னு சொல்றதெல்லாம் மீனம். இவங்க வளர்ச்சியை பார்க்கறதுக்கு அவங்க அப்பாவுக்கு 80% பேருக்கு கொடுத்து வைக்கிறது இல்லை. அது ஒரு மைனஸா இருக்கு. மற்ற கிரக நிலைகள் எல்லாம் பார்க்கணும், இது பொது கருத்து தான். அப்ப 8ஆம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், பயணம், புதையல், முன்னேற்றம், ஆயுள் ஸ்தானம், எல்ஐசி, அது போக இது மாதிரி வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் 8ஆம் இடம் தான். அங்க சனி உச்சமாகறான். இவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு நல்லா இருக்கும். வெளியூர்ல போய் வருமானம் பண்றது, ஊர் மாதிரி வாழ்றது, வேற ஊர்ல பிறந்த ஊர் ஒண்ணு, வளர்ந்த ஊர் ஒண்ணு, இருக்கிற ஊர் ஒண்ணு, ஜெயிக்கிற ஊர் ஒண்ணு, இதெல்லாம் யோகம். 2 ஊர் 3 ஊர் மாறி வந்துட்டேன், 7-8 டிஸ்ட்ரிக்ட் மாறிட்டேன் சார் அப்படின்னா மீனம். மாறினா நல்லா இருக்காங்க. இல்லைன்னா இவங்களுக்கு வேலையே தொழிலே அந்த மாதிரி மாறி மாறி போற மாதிரியான ஊர்களா இருக்கும், அலைய வச்சிரும். இல்லைன்னா வேற வேற மாவட்டத்தை சார்ந்தவங்க இவங்க கூட இருப்பாங்க. ஒருத்தர் திருப்பூர் மாவட்டம், ஒருத்தர் திண்டுக்கல் மாவட்டம், ஒருத்தர் தேனி மாவட்டம், இவங்கெல்லாம் நம்ம கூட இருப்பாங்க. இதெல்லாம் மீனத்தோட வேலை. 9ஆம் இடத்துல சந்திரன் நீசம், 5 குடைவன் 9ல் நீசம். அப்ப குலதெய்வத்தில் குழப்பம் உண்டு. குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தா அனுகிரகம் இல்லை, ஏதோ கம்மியா இருக்கு, ஏதோ ஒரு மைனஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. 5 குடைவன் நீசம். அப்ப குலதெய்வத்தை அதிகமா நேசிக்கணும், ஆழமா. பௌர்ணமி வழிபாடு நிறைய பண்ணணும், சத்யநாராயண பூஜை நிறைய பண்ணணும். பௌர்ணமி அன்னைக்கு பண்ணாங்கன்னா வளர்ச்சி நல்லா இருக்கும். அப்ப 5 குடைவன் 9ல் நீசமாகறதுனால சில நேரம் அரசு பணியில் கிடைக்கிறதெல்லாம் போராட்டம், பதவி உயர்வு கிடைக்கிறது போராட்டம், வேலையில வளர்ச்சி முன்னேற்றம் கிடைக்கிறது போராட்டம், இது இருந்துகிட்டே இருக்கும். 5 குடைவன் 9ல் நீசமானதுனால வெளியூரில் புகழ், குழந்தைகளால் மன வருத்தம், காதல் திருமணம் செய்தவர்கள் உண்டு, கலப்பு திருமணம் செய்தவர்கள் உண்டு குடும்பத்தில். இதெல்லாம் சொல்லிட்டே போலாம். இப்படித்தான் அவங்க வாழ்றாங்க. அவங்க இல்லாம அப்படி இருக்கிறது இல்லை. 5 குடைவன் 9 குடைவன் நீசமாகிறது 5ஆம் இடத்துல செவ்வாய். 5 குடைவன் 9ல் நீசமாகறான், 9 குடைவன் 5ல் நீசமாகறான். அப்ப இவங்க போராடி போராடி அதிர்ஷ்டத்தை இழந்து போராடி தான் மேல வரணும். இது எந்த ராசிக்கு இல்லாத ஒரு இது மீனத்துக்கு. அதிர்ஷ்டமும் பாக்கியமும் பாருங்க வீக் ஆகுது. அப்ப கஷ்டப்படுறாங்க, போராடுறாங்க, அப்புறம் தான் முன்னேறாங்க. மீன மாதிரி கஷ்டப்படுறவங்க யாருமே இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு வர்றக்குள்ள போதும் போதும் ஆயிரும். இதெல்லாம் மீனத்தோட வேலை. 10 குடையவர் குரு, அவரே ராசிநாதன். அப்ப ஏதோ ஒரு தொழில் செய்யணும், வேலை பார்க்கணும், முன்னேறணும், ஜெயிக்கணும். இல்லத்தரசிகளா இருந்தா மாவாட்டலாமா, சமையல் செய்யலாமா, ஏதாவது வேலைக்கு போகலாமா, டெவலப் பண்ணலாமா, தையல் கடை வைக்கலாமா, இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது மீனம். லாபாதிபதி சனி, அவர் 8ல் போய் உச்சமாகிறார். 11-8 தொடர்பு. கொஞ்சம் பணம் வச்சிருக்கணும், நிறைய கையிருப்பு இருக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் இவங்களுக்கு நிறைய இருக்கும் மைண்டுக்குள்ள. மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்களோ அவங்களால பிரச்சனை, அவங்களுக்கு குழந்தை பேர்ல தடை, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸு, இல்லை விபத்து, இல்லை வாழ்க்கையில முன்னேறதுக்கு பிரச்சனை, இதெல்லாம் இருக்கும். ஏன் குழந்தையே இல்லாதவங்க 2 கல்யாணம் பண்ணவங்க ஒரு ஃப்ரெண்டே இருப்பாங்க மீனராசியில பிறந்தவங்களுக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். 12 குடையவர் மீனம் சனி, 12 குடையவரே சனி. அப்புறம் நல்லா தூங்குவாங்க சார். படுத்தா தூங்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா இவங்கள மாதிரி தூங்க முடியாது சார். பார்த்து தண்ணி ஊற்றி எழுப்பணும். 12 குடையவனே சனி ஆயிடுறான். கொஞ்சம் சோம்பேறித்தனமும் கூடவே இருக்கும். பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வரும், யூரினரி தொந்தரவு வரும், வயிறு பிரச்சனை வரும். இதெல்லாம் பார்த்துருக்கும். இதெல்லாம் ஒட்டு மொத்தம் மீனத்துக்கு சிம்பிளா பேசியிருக்கிறோம். இப்ப பேசுனது
சிம்பிளா சொல்ற விஷயம் இதுதான். ஆமா, இவ்வளவு விஷயம் சிம்பிளா சொல்லியிருக்கிறோம். இன்னும் நிறைய இருக்கு மீனத்துக்கு. இந்த மீனம் நாம யோசிக்கிறதா அப்பால் பைசைன்னு யோசிக்கும். இறப்புக்கு அப்புறம் என்ன பிரபச்சன்னா அதான் கடைசி மோட்சஸ்தானம் இல்லையா? செத்து இங்க சொர்க்கமா நரகமா? நரகத்துல நீ எப்படி ஆடிக்கிட்டு இருப்பாங்க? அதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது மீனம். இப்ப மீனம்ங்கிறது ஒரு யுனிக் ராசி, நல்ல ராசி. மீனாட்சியை பிடியுங்கள். மீனம் மின்னுகின்ற மீனமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளர்க.